Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் எரேமியா 33 அதிகாரம் 6 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் சரீரம், மனம், ஆவியை பரிபூரணமாக குணப்படுத்தி உங்கள் குடும்பத்தினரையும் உங்களையும் தம் சமாதானத்தினாலும் பாதுகாப்பாலும் நிரப்புவதாக தேவன் வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் உங்களை குணப்படுத்த விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து சுகப்படுத்துகிறவர். அவர் சமாதான பிரபு, பாதுகாப்பை அருளும் நித்திய பிதா. ஆகவேதான் அவர், இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்ற வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதை பூரணமாக பெற்றுக்கொள்ளும்படி இந்த வாக்குத்தத்தத்தை தந்திருக்கும் ஆண்டவரை நாம் விசுவாசத்தில் பற்றி கொள்வது அவசியமாய் இருக்கிறது. இது தேவன் உங்களுக்கு அருளும் வாக்குத்தத்தமாகும். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே அவர் நமக்கு செய்ய வல்லவர் என்று வேதம் கூறுகிறது. கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவராகிய நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்ப வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் அவர் அவற்றை நிறைவேற்றுவார் என்று விசுவாசிக்க வேண்டும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று இயேசு கூறுகிறார். தேவனுடைய வசனங்களை வாசித்து தியானித்து அவரது வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவாசிப்பது அவசியமாய் இருக்கிறது. ஒரு சகோதரியின் சாட்சியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் அவர்கள் தவறாமல் ஜெபிப்பார்கள். ஆனால் திடீரென்று சுகவீனப்பட்டு நடக்க முடியாமல் ஆனார்கள். அப்படி பலவீனமான நிலையிலிருந்தாலும் விசுவாசத்தோடு ஆண்டவரை பற்றி கொண்டு அவர் தன்னை விடுவிப்பார் என்று நம்பினார்கள். அவர்களை சுற்றிலும் இருப்பவர்கள், இன்னும் விசுவாசிக்கிறாயா என்று அந்த சகோதரியை கேலி செய்தார்கள். ஆனாலும் அவர்கள் சோர்ந்து போகவில்லை. தன்னுடைய அறையிலிருந்து ஜெபித்த போது ஒரு நாள் ஜெப குறிப்புக்காக, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்ற வசனத்தை வாசித்தார்கள். அந்த சகோதரி இந்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு ஆண்டவரிடமிருந்து அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். நாம் சேவிக்கும் தேவன் எவ்வளவு வல்லமையுள்ளவர்! இன்று எல்லாவற்றிலும் வியாதி உங்களை பிடித்திருக்கலாம். பொருளாதாரத்தில், ஆவியில், மனதில், குடும்பத்தில் நீங்கள் வியாதிப்பட்டிருக்கலாம். உங்கள் பெயர் வியாதிப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கலாம். எல்லாமும் வியாதியா இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை சுகப்படுத்தி உயர்த்துவார். வேதம், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கூறுகிறது. தேவன் தாமே இப்போதே இயேசுவின் நாமத்தில் உங்கள் காயங்களை ஆற்றுவாராக. பயப்படாதிருங்கள், நீங்கள் குணமாவீர்கள். எழுந்திருந்து இயேசுவின் நாமத்தில் சுகம் பெறுங்கள். இயேசு, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் என்னை அனுப்பினார் என்று கூறுகிறார். வேதம் நசரேயனாகிய இயேசுவை தேவன்
பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று கூறுகிறது. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இன்று பரிசுத்த ஆவியானவர் உங்களை அளவில்லாமல் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நீங்கள் புது மனுஷனாவீர்கள், புது மனுஷியாவீர்கள். சுகம் உண்டாகட்டும். வேதம், வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள் என்று கூறுகிறது. இயேசு தேவனுடைய ஆவியை உங்களுக்கு தருகிறேன் என்று கூறுகிறார். உட்கார்ந்து முறுமுறுத்து கொண்டு பாவத்தில் வாழ்ந்து காலத்தை வீணாக்காதீர்கள். எழுந்திருந்து வியாதியுற்றோரை குணப்படுத்துங்கள். இயேசு குணப்படுத்துவார். தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் ஜெபிக்கும்போது வேதம், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள் என்று கூறுகிறது. இந்த கிருபையை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. இரண்டாவது, ஆண்டவர் உங்களை சமாதானத்தையும் பாதுகாப்பையும் அனுபவிக்கும்படி செய்வார். வேதம், அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்திலுள்ள உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் என்று கூறுகிறது. அலைச்சலோ கலக்கமோ அல்லது கெட்ட செய்தியோ பிசாசோ உங்கள் வீட்டினுள் நுழைய முடியாது. அவர் உசிதமான ஆசிர்வாதங்களை உங்களுக்கு தருவார். இயேசுவின் நாமத்தினால் இந்த ஆசிர்வாதத்தை உங்கள் மேல் வைக்கிறேன். தேவன் யாருக்கு இந்த ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார்? வேதம், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று கூறுகிறது. நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் அவர் உங்கள் மேல் பிரியப்படுவார். அவருடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருங்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய வாக்குதத்தங்களை பற்றி கொள்ளுங்கள். நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்யும் வல்லமை அவருக்கு இருக்கிறதென்று நீங்கள் விசுவாசியுங்கள். அவருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் கொண்டது. உங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும் வல்லமை அதற்கு இருக்கிறது என்பதை மறந்து போகாதிருங்கள். ஆகவே தேவனுடைய வசனத்தை தொடர்ந்து வாசியுங்கள், தியானியுங்கள், உங்கள் வாழ்க்கையில் கை கொள்ளுங்கள், ஜெபியுங்கள். தேவன் தம் வாக்குதத்தங்களை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் என்று விசுவாசியுங்கள். உங்கள் அற்புதம் சமீபித்திருக்கிறது. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நீரே என் பரிகாரியும் என் சமாதான பிரபுவுமாய் இருக்கிறீர். என் காயங்களை குணமாக்கி என்னை எழுப்புவீராக. உம் பரிசுத்த ஆவியானவர் அளவின்றி என்னை நிரப்பட்டும். எல்லா ஒடுக்குதலிலிருந்தும் என்னை விடுவித்தருளும். என் வீட்டினுள் சமாதானத்தை அருளும். என் குடும்பத்தை பாதுகாத்தருளும். என் இருதயத்திலிருந்து எல்லா பயத்தையும் கலக்கத்தையும் அகற்றும். உமக்கு பயப்படவும் உம் கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கவும் எனக்கு உதவும். உம்முடைய சுகமளிக்கும் கரம் என் சரீரத்தை, என் ஆத்துமாவை, என் மனதை தொட்டு என்னை விடுவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இப்போது உம்முடைய தெய்வீக தொடுதலானது என்னை சுகப்படுத்தி பூரணப்படுத்துவதாக. உம்முடைய அற்புதத்தை செய்யும் வல்லமையை என் வாழ்க்கையில் நான் காண உதவி செய்யும். என்னுடைய எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் என்னை விடுவித்து எல்லா இக்கட்டுகளையும் நான் மேற்கொள்ளும்படி உம்முடைய வாக்குதத்தத்தை நிறைவேற்றுவீராக. உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. உம்முடைய அன்பின் வல்லமையை நான் அனுபவிக்க உதவி செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.
தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.